கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நம்பி இருக்கின்ற பிள்ளைகள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை திரும்ப 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 வலியுறுத்தி கொண்டே இருப்பதனுடைய காரணம், இப்படிப்பட்ட வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு அது எவ்வளவாய் விளங்குகின்றது. பவுல் கொரிந்து திருச்சபை மக்களோடு கூட பேசும்பொழுது அவருடைய பாடுகள், அவருக்கு ஏற்படுகிறதான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவர் பேசினால் கூட, ஆனால் ஒரு காரியத்தை அவர் உறுதியாய் சொல்லுகின்றார். நாங்கள் எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவது இல்லை. கலக்கங்கள் எங்களுக்குள்ளாக ஏற்பட்டாலும் எங்களுடைய மனம் முறிவடைவது இல்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. நாங்கள் கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போகிறதில்லை. ஆக எங்களை எல்லா பக்கத்திலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் வந்து எங்களை நெருக்கும் பொழுது, அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம், ஒடுங்கி போக மாட்டோம், மனமடிவாக மாட்டோம், சின்னாபின்னம் ஆகிவிட மாட்டோம். காரணம் என்ன? எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். எங்களுடைய ஆண்டவர் எங்களை தாங்கி நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். அவர் எங்களுக்கு பலன் தந்து இந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை மாத்திரமல்ல, நாங்கள் சந்திக்கிறதான இந்த போராட்டங்களையும் கஷ்டங்களையும், எங்களுக்கு நேரிடுகிறதான துன்பங்களையும், எங்களுக்கு நேரிடுகிறதான எல்லா விதமான அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு, மரணத்தின் பாதை, இவை எல்லாவற்றையும் நாங்கள் தாண்டி வருவதற்கான அந்த கிருபையை கடவுள் எங்களுக்கு கொடுக்கின்றார். ஆண்டவர் துன்பத்தை அனுப்புகிறவர் மாத்திரமல்ல, அல்லது துன்பத்தையும் பாடுகளையும் அனுமதிக்கிறவர் மாத்திரமல்ல, அவற்றிலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கு, அவற்றை நாங்கள் ஜெயமாய் மாற்றிக்கொள்வதற்கான எல்லா விதமான கிருபையும் கடவுள் எங்களுக்கு தருவார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாடுகளும் துன்பங்களும் படிக்கற்களாக மாறிவிடுகின்றது. நாம் துன்பம் வர 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 ஒவ்வொரு துன்பத்தையும் நாம் தாண்டும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், நாம் மேலே 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 உயர்ந்து கொண்டே போகின்றோம். ஒரு நாளும் நாம் அமிழ்ந்து போகிற மக்கள் அல்லவே அல்ல. எப்படி பெரு வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டால் மீண்டு வர முடியாமல் அமிழ்ந்து விடுகின்றோமோ, அப்படி நாம் அமிழ்ந்து போகிறவர் அல்லவே அல்ல. நாம் மீண்டு வருகிறவர்களாக, எதிர்நீச்சல் போட்டு நாம் ஜெயித்து வருகிறவர்களாக நாம் இருக்கின்றோம். இதே கருத்தை அப்படியே தாவீது பிரதிபலிப்பார் அல்லவா? நான் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் நான் இருந்தேன், ஆனால் என் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து என்னை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புதிய பாடலை என் நாவில் கொடுத்தார் என்று சொல்லுகிறார் அல்லவா? ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள், அல்லது கடவுளை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு
ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, சிலுவையிலே நமக்காக மரித்து இரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து என் இரட்சகராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த இரட்சகரை நோக்கி பார்க்கிற எல்லாருக்கும் கிடைக்க பெறுகின்ற பாக்கியம் என்னவென்றால், இன்றைக்கு இருக்கிற பாடுகள், இன்றைக்கு இருக்கிறதான தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகள், பிரச்சனைகள், அது எப்படிப்பட்டதான நிலையில் நம்மை வந்து தாக்கினாலும் கூட நான் ஒரு நாளும் ஒடுங்கி போவதில்லை, ஒரு நாளும் மனமுறிவு அடைவதில்லை, ஒரு நாளும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை, நாங்கள் ஒரு நாளும் மடிந்து போவதில்லை. எங்கள் ஆண்டவர் எங்களை தூக்கி எடுப்பதற்கு, எங்கள் ஆண்டவர் எங்களை தொடர்ந்து நடத்துவதற்கு, எங்கள் ஆண்டவர் எனக்கு வெற்றி பெறச் செய்வதற்கான அது போதுமானவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே தான் கடவுளுடைய பிள்ளைகள், நீங்கள் திரும்ப திரும்ப ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதற்கான காரணம், இந்த உலகத்தில் மற்ற எல்லாம் நம்மை கைவிடும். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாப்பா, இந்த உலகத்தில் நாங்கள் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம் சாமி. ஒரு குழியிலே இருந்து தப்பிக்கும் பொழுது இன்னொரு ஆபத்து என்று எங்களை கர்த்தாவை அடுத்தடுத்து வந்து எங்களை சின்ன பின்னமாக்க நினைத்தால் கூட ஒன்று எங்களுக்கு தெரியும், அவைகள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீர் எங்களை தூக்கி எடுப்பதற்கு, எங்களை பலப்படுத்துவதற்கும், அந்த துன்பத்தை எல்லாம் இன்பமாக மாற்றுவதற்கும் நீர் போதுமானவராக இருக்கிறீர். ஆகவே உம்முடைய திருக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து செல்லுகின்ற பாதை உமக்கு தெரியும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய குடும்பத்தினுடைய சூழல், நாங்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறதான அந்த பயங்கரமான நிலைமை, அது நிமித்தமாக நாங்கள் கர்த்தாவே உள்ள முழுவதும் உடைந்திருக்கிற சூழல் எல்லாம் உமக்கு தெரியும். என் ஆண்டவருடைய பார்வையில் அதெல்லாமே லேசான காரியம். ஆகவே எங்களை தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்நாள் முழுவதும் அப்படி எங்களோடு கூட இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.